வெல்கம் டு வெல்னஸ். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா பைல்ஸ் ட்ரபிள் ஃபுல்லாக சரியாக புளிச்சக்கீரை இப்படி தான் இருக்கும். ஆந்திராவில் இதுக்கு பேர் கோங்கூரா சொல்லுவாங்க. இந்த புளிச்சக்கீரையை எடுத்து நீங்கள் இப்படி ஒவ்வொரு ஸ்டெம்மாக பறிச்சுட்டு வந்திருந்தாலும் இப்படி பிச்சுட்டு இதோட இலைகளை தனியாக எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இலைகளை தனியாக எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் உப்பு போட்டு தண்ணியில் இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இதை எடுத்து திரும்பவும் தண்ணி போக ஒரு வெள்ளை துணியில் இல்லை ஒரு பிளேட்லையோ போட்டு வச்சுட்டு இப்போ சின்ன சின்ன பிட்டா இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அடுத்து செமையாக டேஸ்ட்டாக புளிச்சக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். புளிச்சக்கீரை தொக்குக்கு புளிச்சக்கீரையை ஓரளவு இப்போ சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணிக்கிறோம். லேசாக ஸ்டெம் இருந்தாலும் பரவாயில்லை, கட் பண்ணலைன்னாலும் சாப்பிட்டுடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்படி புளிச்சக்கீரை என்னது புளிச்சக்கீரைக்கு தொக்குக்கு தேவையானது புளிச்சக்கீரை தொக்குக்கு தேவையானது சீரகம் சிறிது, பெருங்காயத்தூள், வெங்காயம், வரமிளகாய் 2, இந்த தக்காளி கட் பண்ணது, பூண்டு கொஞ்சம், உப்பு இதெல்லாமே எடுத்து வச்சு இப்போ பண்ண போகிறோம். கட் பண்ணிடுச்சு. புளிச்சக்கீரை தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி. இதில் பார்த்தா சீரகத்தை கொஞ்சம் முதல்ல போடுறோம். அப்புறம் இந்த பூண்டு, வரமிளகா, வெங்காயம், லேசாக வதக்கி பெருங்காயத்தூள், தக்காளி, உப்பு, கீரை புளிச்சக்கீரை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கணும். மிளகாய் தூள் கொஞ்சம் போடலாம். கீரை திரும்ப கொஞ்சம் மிளகாய்த்தூள் லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போடும். இந்த புளிச்சக்கீரை வதக்கலை மிக்சியில் அடித்து கடுகு தாளித்து வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அல்லது இதை அப்படியே ஒரு 2-3 நாளில் சாப்பிட்டு முடிக்கலாம். இது தொகையல் மாதிரி.
ரொம்ப நாள் எடுத்து வச்சோம் அப்படின்னா தொக்கு ஊறுகாய், மோர் சாதம், தயிர் சாதம், இந்த வெறும் சாதம் அல்லது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை அரைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை இதை இப்படியே சாப்பாடு கூட சாப்பிட்டோம்னா புளிச்சக்கீரை பொரியல் அல்லது கூட்டு சாதம்னு பேர். இதை இப்படியே ஒரு மாதம் ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு பெருங்குடல்லாம் சுத்தமாகி அப்பெண்டிக்ஸ் தொந்தரவு வரவே வராது. ஸோ வெல்னஸ்க்கு ஒரு அழகான டிப்ஸ் டிஃபன். தேங்க்யூ பை டாக்டர் அருணா. புளிச்சக்கீரை தொகைகளுக்கான டிஃபன். ரஸ்க், இந்த ரஸ்கோட இந்த புளிச்சக்கீரையை வச்சு டிஃபனாக சாப்பிட்றது சூப்பர். சிம்பிளான வகையான டிஃபனாக இருக்குது. அர்ஜென்ட்டுக்கு ராகி கூழ், களி, இந்த மாதிரி ப்ரெட்டு, ரஸ்க்கு எது இருந்தாலும் சாப்பிட்றோம்.